ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, எப்பவுமே பாத்தீங்கன்னா சினிமால இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தி நாம பேசியிருக்கோம். அந்த வகையில ஒரு சில பெரிய பெரிய நடிகர்களுக்கு, நடிகைகளுக்கெல்லாம் ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து அவங்க திரும்பவும் இந்த ஃபீல்டுக்குள்ள இல்லாத மாதிரி பண்ணிடுவாங்க. சோ அது எப்படி அப்படின்னா, இப்ப கவர்மெண்ட் சர்வெண்ட்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு 3 மாசம் 4 மாசம் அது வரைக்கும் அவங்க வந்து அந்த வேலையில இருக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சினிமாவிலையும் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ரெட் கார்டு. இந்த ரெட் கார்டுன்ற விஷயத்த நம்ம எல்லாருமே இப்போ ரீசெண்டா எங்க எப்படி பார்த்திருப்போம்னு கேட்டா, பிக் பாஸ்ல வந்துட்டு பார்வதி அண்ட் கம்ருதீன் இவங்க 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து அந்த ஆட்டத்தை அவங்க அதுக்கப்புறம் தொடர முடியாத அளவுக்கு வெளியில அனுப்பிட்டாங்க. அதே மாதிரி சின்ன திரையிலையும் ஒரு நடிகைக்கு, அதாவது ரவீனா தாகா அப்படின்ற ஒரு நடிகைக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து நடிக்க முடியாம பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வெள்ளி திரையில சின்மைக்கும் பாத்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்து ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. இனிமேல் அவங்க வந்து பாடக்கூடாது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா இடத்துலயுமே டே பை டே நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா வேற வேற மாதிரி நடக்குது. பட் ஹீரோக்கெல்லாம் இது கிடையாதா, ஹீரோயின்ஸ்க்கு இது கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லவே இல்ல. ஹீரோக்கும் இருக்கு, ஹீரோயின்ஸ்க்கும் இருக்கு. தப்பு பண்ணா யாரா இருந்தாலுமே அந்த வேலையில இருந்து கொஞ்ச நாள் கண்டிப்பா ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. அடுத்ததா அவங்களால படங்கள் பண்ண முடியாது, ஷூட்டிங் எதுவும் அவங்க அட்டன் பண்ண முடியாது. சோ ஒரு 3 மந்த் 6 மந்த் அந்த மாதிரி இருக்கும். அவங்க பண்ற தப்ப பொறுத்து தான் அந்த பனிஷ்மெண்ட் பீரியடும் இருக்கும். சோ அப்படி பெரிய பெரிய நடிகர்களும் பாத்தீங்கன்னா ரெட் கார்டு வாங்கியிருக்காங்க. பட் இது வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளவே, அந்த சங்கத்துக்குள்ளவே இருக்கும். நடிகர் சங்கம், இயக்குனர்கள் சங்கம், இசையமைப்பாளர்கள் சங்கம், பாடகர்களுடைய சங்கம். சோ அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சங்கங்கள் சினிமாக்குள்ளவே இருக்கு. சோ அப்படி இருக்கிறப்போ அந்த சங்கங்கள் தான் இவங்களுக்கு ரெட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்து இவங்களோட ஒர்க்கை அப்படியே ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. சோ அந்த மாதிரி இருந்து பிரபல நடிகர்கள் யார் யாரெல்லாம் ரெட் கார்டு வாங்கியிருக்காங்கன்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ கண்டிப்பா நான் சொல்றதை கேட்டா உங்களுக்கே ஷாக்கா இருக்கும். இவங்கெல்லாம் ரெட் கார்டு வாங்கினாங்களா, வெளியில தெரியவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எஸ், சோ தனுஷ் வந்து ரெட் கார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? தமிழ் சினிமான்னு சொல்றதை விட தென்னிந்திய சினிமாவிலேயே நடிப்பு அரக்கன் அப்படின்னா வந்து தனுஷ் தான். அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து நடிப்பாரு, அந்த கேரக்டராவே வாழ்வாரு. அதனாலதான் இன்னைக்கு அவர் 3வது தேசிய விருதும் வாங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன், இன்வால்வ்மெண்ட் அப்படின்னா அது வந்து நடிகர் தனுஷை நாம சொல்லலாம். ஆனா அவருமே ரெட் கார்டு வாங்கியிருக்காரு. சோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேனாண்டாள் பிலிம்ஸ், 5 ஸ்டார் கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சில தயாரிப்பு நிறுவனங்களுக்கு படத்துல கமிட் ஆயிருக்காரு தனுஷ். ஆனா படத்துல கமிட் ஆனதுக்கு அப்புறமா அவரு இன்னும் மத்த படங்கள்லயும் மத்த லாங்குவேஜ்ல போனதுனால இவங்களுக்கு டேட் கொடுத்துட்டு வராம இருந்திருக்காரு. சோ அதனால அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் லாஸும் ஆயிருக்கு. சோ அதனால அந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நடிகர் சங்கத்துல பேசி நடிகர் தனுஷுக்கு ரெட் கார்டு கொடுத்திருந்தாங்க. சோ அடுத்ததா நடிகர் அதர்வா, இவருமே வந்துட்டு இப்போ இதய முரளி அப்படிங்கிற ஒரு படத்துல சக்சஸ்ஃபுல்லா நடிச்சு ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காரு. சோ பல படங்கள் அவர் பண்ணியிருக்காரு. உண்மையிலே திறமை உள்ள ஒரு நடிகர் அதர்வா நாம சொல்லலாம். சோ அவர் வந்து நடிச்ச அந்த பரதேசி ஒரு படமே இன்னும் பல வருஷத்துக்கு கண்டிப்பா பேசப்படும். அந்த அளவுக்கு அவரோட நடிப்பு இருந்தது. சோ அதர்வாவுக்கும் பாத்தீங்கன்னா ரெட் கார்டு கிடைச்சிருக்கு. சோ அதர்வாக்கு எதுக்காக ரெட் கார்டு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, 2018ல செம்ம போதை ஆகாதே அப்படிங்கிற ஒரு படத்துல அவர் நடிச்சிருக்காரு. பட் அந்த படத்துல அவர் சரியா நடிச்சு கொடுத்து முடிக்காததால அவங்களுக்கு 20 கோடி ரூபாய் வரைக்கும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அதனால அந்த கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, 2023ல அதர்வாவுக்கு ரெட் கார்டு கொடுத்து கொஞ்ச நாள் அவருடைய நடிப்பை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனாலதான் நடுவுல கொஞ்ச வருஷம் அதர்வா வந்து படமே இல்லாம இருந்தாரு. அடுத்ததா நடிகர் சிம்பு, சிம்புமா ரெட் கார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்திருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் பாக்குறப்ப சிம்பு வாங்காம இருந்தாதான் அது மிகப்பெரிய ஒரு அதிசயமா பேசப்படும் அப்படின்றதுமே நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு காலகட்டத்துல சிம்பு அப்படிங்கிற ஒரு நடிகர் வந்து பயங்கர ஆட்டிடியூடா இருந்தாரு, பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா நெகட்டிவா தான் டோட்டலாவே அவருக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸா இருக்கட்டும், அவரை சுத்தி நடக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கும். அந்த அளவுக்கு சிம்புக்கு ஒரு நெகட்டிவான பேர் இருந்தது. விண்ணை தாண்டி வருவாயா படத்துக்கு அப்புறமா தான் சிம்பு அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டாரு. அப்படியே ஒரு சைலண்டான சிம்புவை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினவர் தான் சிம்பு. பட் சிம்பு ஆட்டிடியூட் ஹீரோவா இருக்கும் போதும் சரி, இப்போ சைலண்டான ஒரு ஹீரோவா இருக்கும் போதும் சரி, ரசிகர்கள் மட்டும் அவரை கைவிட்டதே கிடையாது. பட் சிம்பு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ட்ரிபிள் இ அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து கமிட் ஆயிருக்காரு. சோ அந்த படத்துல ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாமே ரெடி பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த படம் வந்து 10ல இருந்து 15 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவரும் அக்ரிமெண்ட்ல ஓகேன்னு சைன் பண்ணிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமா இவரு தன்னுடைய ஆட்டிடியூட்னால அந்த படத்துல நடிக்காம போயிட்டாரு. சோ நடிக்காம போனது மட்டும் இல்லாம அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் இவர் கொஞ்சம் கூட கொடுக்கவே இல்லை. அவங்க இவரை கான்டாக்ட் பண்ண நினைக்கும் போது இவர் பேசவே இல்லை. கிட்டத்தட்ட 6 மாசம் ஓடி ஒளிஞ்ச மாதிரி தான் சிம்பு இருந்திருக்காரு. சோ அந்த படத்துல நடிக்க விருப்பம் இல்லைன்னா ஆரம்பத்திலே சைன் பண்ணாம இருந்திருக்காரு.
இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாத்துக்கும் ரெடியும் பண்ணி காசையும் செலவும் பண்ணிட்டாங்க. சோ ஒரு 10ல இருந்து 15 கோடி ரூபாய் வந்து ஆரம்பத்திலே செலவாயிடுச்சு. இது எல்லாமே அவர் கொடுத்தாதான் அவர் அடுத்தடுத்து படங்கள் நடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்திருந்தாங்க. இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை சிம்பு அடைச்சா மட்டும்தான் அடுத்தடுத்து அவருக்கு படங்கள் கிடைக்கணும், அப்பதான் அவர் படங்கள் நடிக்க முடியும், இல்லாட்டி நாங்க வந்து அவருக்கு ரெட் கார்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நடிகர் சங்கத்துல பேசி ரெட் கார்டு கொடுத்திருந்தாங்க. சோ இந்த ரெட் கார்டு கொடுத்த விஷயத்த சிம்பு வந்தா ராஜாவா தான் வருவேன் அப்படிங்கிற ஒரு படத்துல தன்னோட பாடல்லையே வெளிப்படுத்தியிருப்பாரு. அதுக்கான பதிலடிய இப்போ பிரபலமா இருக்கக்கூடிய பல நடிகர்கள் ரெட் கார்டு வாங்கியிருக்காங்க. ஆனா அதோட பின்னணி பெருசா யாருக்கும் தெரியாது. இப்போ நாம முக்கியமான 3 நடிகர்கள் அப்படின்னு சொல்லிதான் சிம்பு, தனுஷ், அதர்வா அப்படின்னு சொல்லி இவங்களை பத்தி பேசியிருக்கோம். பட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரெட் கார்டு டைமிங் வந்து 3 மந்த் 6 மந்த் இவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. அதனால அவங்களால அடுத்தடுத்து படங்கள் நடிக்க முடிஞ்சது. சோ அந்த 3 மந்த் 6 மந்த்துக்குள்ள அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனில ஏற்பட்ட நஷ்டத்தை ஓரளவுக்கு அவங்க அடைச்சிருந்தா மட்டும்தான் அந்த ரெட் கார்டுல இருந்து அவங்கள ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அப்படிதான் இவங்க எல்லாம் வந்து திரும்பவும் அந்த ரெட் கார்டுல இருந்து வெளியில வந்திருக்காங்க. சோ என்னதான் நீங்க எனக்கு ரெட் கார்டு கொடுத்தாலும் நான் வந்து அடுத்தடுத்த வழியில போய்கிட்டே இருப்பேன், அடுத்தடுத்து நான் வந்து இன்னும் மேல் நோக்கி போவேன் அப்படிங்கிற மாதிரி தான் நடிகர் தனுஷ் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. பட் அந்த ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து அவரே வந்து கடன் பட்டு தன்னோட சொந்த காசை கொடுத்து அந்த பிரச்சனைகள்ல இருந்து முடிச்சுதான் வெளியிலயும் வந்தாரு. சோ நான் சொன்ன இந்த 3 நடிகர்கள்ல யாருக்கு ரெட் கார்டு கொடுத்தது தப்பு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமா பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகள் பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.